வெறுப்புகளை தவிர்த்து மக்களுக்காக உண்மையாக சேவை செய்வேன் என்று மனமாற கிருஷ்ணகுமார் உள்துறை அமைச்சரா பதவியேற்றார். கவர்னர் நரேந்திர சஜாவ் உறுதிமொழி சொன்னார். மந்திரி சபையிலேயே சிறு வயது அமைச்சர் யாருன்னா அது பி கிருஷ்ணகுமார் தான். பல கட்சிகள் இங்க போட்டி போட்டுட்டு இருந்தாலும் உங்க அப்பா இருக்கிற கேடிஎஃப் கட்சியில இருந்து அமைச்சர் பதவி வாங்கிருக்கீங்க, சரிதானே? எனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன்றதுதான் உண்மை. அந்த வாய்ப்பு எனக்கும் என் குடும்பத்துக்கும் உபயோகப்படுற வகையில இருக்குன்னு நான் யோசிக்கல. அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தவும் மாட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கிடைச்ச இந்த அதிகாரத்தை பொதுமக்களோட நன்மைக்காக நான் பயன்படுத்த போறேன். அப்பாவுக்கு எதிராக போட்டி போடும்போது உங்களோட மனநிலைமை எப்படி இருந்தது? நான் அப்பாவுக்கு எதிராக இல்ல, அவரோட கட்சியோட கொள்கைக்கு எதிராக தான் போட்டிட்டேன். அரசியல்ல பந்த பாசத்துக்கு இடம் இல்ல. அப்பாவை தோக்கடிச்சப்ப என்ன தோணுச்சு? நான் இல்லைங்க தோக்கடிச்சது, அது மக்கள். அரசியல்வாதிங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும் போது வாக்கு மூலியமா அவங்களை நிராகரிக்க மக்களுக்கு உரிமை இருக்கு. அப்போ உங்க அப்பா பாலகங்காதரன் மேனன் பதவியை பயன்படுத்தி அத்துமீறல் செஞ்சாருன்னு அமைச்சர் சொல்ல வரீங்களா? நான் தனிநபர் குறிப்பிடல சார். அப்பா குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த மந்திரி பதவியை உங்க அப்பாவுக்கு விட்டு கொடுப்பீங்களா? அப்பா நிரபராதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கட்சி விருப்பப்பட்டால் என் மந்திரி மற்றும் எம்எல்ஏ பதவியை துறக்க நான் தயார். கொஞ்ச நேரத்துல நிறைய பேசிட்டோம். உங்க எல்லாரையும் அப்புறம் பாக்குறேன். சார், ஒரு क्वेश्चन. சாரி, ஏற்கனவே நான் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். நான் சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தையா இல்லாம செயல்ல இறங்கி காட்டணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ப்ளீஸ் நல்லது பண்றதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க. வாங்க சார். உங்களெல்லாம் அப்புறம் பாக்குறேன். சார், நீங்க கேட்டிருந்தீங்களா கரப்ஷன்ஸ் இல்லாத ஆபீசர்ஸ் வேணும்னு. டிஓஎஸ்பி அனந்தராகவன் சார். எஸ்ஐ பிரதாப் வர்மன் சார், ப்ளீஸ் கம். சார் வணக்கம் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் மந்திரி சபையை நீங்க முழுசா தொடர்வீங்களா? மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். 5 வருஷம் நான் இங்க தான் இருக்க போறேன். மீட்டிங் அப்புறம் பேசலாம். மீட்டிங் அப்புறம் பேசலாம். என்னோட பர்சனல் ப்ரொடெக்ஷன்ற பேர்ல நீங்களும் உங்களோட குரூப்பை என் கூடவே இருக்கணும் சார். அது என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் நீங்க கூட இருக்கணும். என்னை விட பெரிய ரேங்க்ல இருக்கிற உங்ககிட்ட தான் ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். முன்னாடி என்கிட்டயே நிறைய வாட்டி போராட்டம் பண்ணும்போது லட்டியில பேசிருக்கீங்களா நீங்க? அது இல்ல சார். என்ன நொல்ல சார்? ஒரு ரிக்வெஸ்ட். எஸ். தயவு செஞ்சு என்ன சார்னு கூப்பிடாதீங்க. ஒரு மந்திரி ஆயிட்டேன்றதுக்காக மரியாதை இல்லாம கூப்பிட முடியாது இல்லையா? நான் சார்னு கூப்பிட்டு பழகிட்டேன் சார். சார் அப்படிதான் சொல்ல வரும் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். சார், இவங்களோட புது போஸ்டிங் டிஐஜி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். ப்ளீஸ் டேக் நெசசரி ஓகே ஸ்டெப்ஸ். சார். ஓகே ஷூர் சார். ஹலோ, பவித்ரன் பேசுறேன். நீ உறுதிமொழி எடுக்கிறத டிவியில பார்த்த. ஒரு வாலிபன் ஹோம் மினிஸ்டர். நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்ட. மத்தவங்க முன்னாடி என் மரியாதையை உயர்த்திக்கிறதுக்காக நான் மந்திரி ஆகல. அப்புறம் நான் உன் தங்கச்சி பேர்ல ஒரு எஸ்டேட் வாங்கியிருந்தேன்ல, அங்க தேங்காய் திருட்டு நடக்குது. அந்த ஏரியாவில் திருட்டு அதிகமா இருக்குன்னு ஊர்க்காரங்க பேசிக்கிறாங்க. நீ ஒரு 10-20 போலீஸ்காரங்களுக்கு ஏற்பாடு பண்ணு. அவங்க காவலுக்கு வந்து நிக்கட்டும். உங்க வீட்டு தேங்காவை பாதுகாக்கிறது இங்க இருக்க போலீஸோட வேலை இல்ல, அவங்களுக்கு வேற வேலை இருக்கு. மிஸ்டர் பௌத்ரன், வேற ஏதாவது சொல்லணுமா? பல செக்ஷன்ல வேலை செஞ்சு பழக்கம் இருந்தாலும் ஹோம் மினிஸ்டர் இதான் முதல் தடவை. அவன் சின்ன பையன் சார், அவனுக்கு ஏது எக்ஸ்பீரியன்ஸ். அதனால ஆட்சி எல்லாம் நம்ம பொறுப்பு தான். ஆமா ஆமா, ஒரே போன் கால் தான். கால் பண்ணாம இருக்க முடியுமா? உங்களுக்கு எவ்வளவு பெரிய போஸ்டிங், இனிமே உங்களுக்கு சுக்கரதசை. அடி வாங்குறது மேலும், காசு வாங்குறது மேலக்காரன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மந்திரியானது மேல தட்டி கொண்டாடணும்னு. உட்காருங்க. அப்பா ஒரு நிமிஷம். ஆசீர்வாதம் வாங்க வரைக்கும் போங்க 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 பண்ணுங்க. நல்லா இருங்க. பா அங்க உட்காருங்க. இது மந்திரியோட சேர் தானே? இங்க இருக்க வேண்டிய நாய் இங்க இல்லன்னா கண்ட நாய் வந்து உட்காரும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது ஒரு பழமொழி ஐயா, அதான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப வருஷமா இந்த நாட்டுக்காக நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்களப்பா, கொஞ்சம் ஓய்வெடுங்கப்பா. உடம்பு முக்கியம் இல்ல. சரியா சொன்னீங்க. பையன் ஹோம் மினிஸ்டரா இருக்கட்டும், நீங்க ஹோம்ல மினிஸ்டரா இருங்க. ஆமா, நான் இப்பதான் ஆபீஸ் வந்தேன். அப்புறம் அப்பா அங்க வருவாரு, கொஞ்ச நாளைக்கு அங்கதான் இருப்பாரு. சந்தோஷம் தானே? அப்பாவுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் சமைச்சு கொடுங்க. பால் பாயசம், கொண்டக்கடலைன்னு
வேணும்னா உங்களுக்கு வீட்லயே ஒரு ஏடிஎஸ் ஏற்பாடு பண்ணிட வேண்டியதுதான். ஏடிஎஸ் அது வந்து வெரி டைம் சரக்கு குடிச்சிட்டு மாட்டே ஆகட்டுமே யார் கேட்க போறாங்க? ஏன் சார் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இப்பவே கிளம்புனா மதியானத்துக்குள்ள போயிடலாம். இங்க எங்களுக்கு 1000 வேலை இருக்கு. அப்பா இருந்தாருன்னா வேலையே நடக்காது. என்னெல்லாம் ஆசைப்பட்டாரு, CPU இல்லாத கம்ப்யூட்டர் மாதிரி ஆயிட்டாரு பாவம். சார் கலெக்டர் கோபிநாத் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வெயிட் பண்ண சொல்லுங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றா சார். ஓ வெயிட் பண்ண சொல்லியா சொல்றேன். ஓகே சார். இவர் யாரு? சுவாமிநாதன் ஐயர், MCom LLB என்னோட பி. அப்ப நானு யோ நீ 8ஆம் கிளாஸ் ஃபெயிலியா? அப்ப என்னோட போஸ்டிங். யோ மாக்கா, எங்க அப்பா கிட்ட இருந்து என் பக்கம் கட்சி மாறணும் உடனே நான் எப்படியா நம்புறது? திருப்பி அங்க போனா அங்கேயும் நம்ப மாட்டாங்களே. இட்ஸ் நாட் மை ஃபால்ட். அப்ப நான் என்னதான் பண்றது? போய் தண்டவாளத்துல போடு. ஐயோ ஹலோ மிஸ்டர் கோபிநாத். ஹாய். நீங்க எங்க? அது மினிஸ்டர் பார்க்க. ஓ ஐம் சாரி. உங்களோட பிரதர் இன் லா தானே ஹோம் மினிஸ்டர்? நீங்களும் இங்க 3 வருஷமா கலெக்டரா இருக்கீங்க. யா. தூரமா டிரான்ஸ்ஃபர் வரதுக்கு முன்னாடி இங்கேயே ட்ரை பண்ண வேண்டியதானே ஹோம் செக்ரட்டரி ஆக? உண்மையிலே அதுக்காக தான் வந்தேன். ஆனா மச்சான் உள்ள ரொம்ப பிஸியா இருக்காரு. எனிவே ஓகே தென் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. எவ்வளவு நேரம்? வணக்கம் சார். 2 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன். மச்சான் ரொம்ப பிஸி போல. வந்த உடனே இப்படி ஆயிட்டீங்க. மச்சான் இந்த ஃபைல். ஹலோ மச்சான் மாமால வீட்ல. இது ஹோம் மினிஸ்டரோட ஆபீஸ். கால் மீ சார். அப்படிதான் கூப்பிடணும் நான் சொல்ல மாட்டேன் சார். கூப்பிட்டதும் கூப்பிட்டீங்க. கேக் நல்லா இருக்கு, மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எனிதிங் ஆஃபிஷியல்? நோ சார். Official meeting with the collector scheduled date? Tomorrow 10:30 AM sir. Okay. So see you tomorrow. சார். சார் உங்க மாமனார் இப்ப மந்திரி கிடையாது, மச்சான் எப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்க நினைச்சது நடக்காது. நானே இப்பதான் வாங்கி கட்டிக்கிட்டேன். போங்க போங்க, என்ன ஸ்ட்ரிக்ட். Welcome to police conference. Please come. Thank you. ஹே மச்சான் வந்துட்டாரு. கங்க்ராட்ஸ் மச்சான். மிஸ்டர் DGP. Sir. உங்க போலீஸ் ஆஃபீஸர் மினிஸ்டர் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா? Mr. Harshan, don't you know as per protocol you have to salute your superior? Salute the Home Minister. Sir. That's it. Keep it up.